சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஊருக்காரவங்கள இருந்து மாதர் சங்கத்துல இருந்து எல்லாரும் பார்த்தா சாவித்திரிய சும்மா நாக்க புடுங்குற மாதிரி திட்டி விட்டு போயிடுறாங்க. சாவித்திரி என்ன பண்றதுனே தெரியாம உட்கார்ந்து இருக்கு. அப்பதான் பார்த்தா சித்தப்பா சொல்றாரு, இங்க பாருமா, இம்புட்டு பெரிய பொய்ய சொல்லிக்கிட்டு இத்தனை நாள் நீ என் வீட்டுக்குள்ள இருந்தியா? இனிமேல் என் வீட்டு பக்கம் கூட வந்துடாத. நான் உன்னை வீட்டுல தங்க வச்சது காரணமே உன் பக்கம் நியாயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிதான் நான் நினைச்சேன். இன்னொன்னு, ராஜாங்கத்தோடைய முகத்துக்காக மட்டும்தான் உன்னே நான் அந்த வீட்டுல வச்சிருந்தேன். இனிமேல் என் வீட்டு பக்கம் கூட நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்தோடைய சித்தப்பா பார்த்தா சாவித்திரி அங்கனே கை கழுவிட்டு கிளம்பிடுறாரு. ஐயோ, இவரும் இப்படியே போயிடுறாரு. அப்ப நம்ம இனிமேல் எங்கே போய் தங்குவோம்? தாமரையை கூட்டிட்டு நம்ம எங்கே போறது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கடந்து திருன்னு அந்த முட்டை மொழியை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு கிடக்கு. இனிமேல் நம்ம என்ன பண்றது? எப்படியே விடக்கூடாது. யோசி சாவித்திரி, ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கடந்து திருன்னு முழிக்கவும் வேற வழியே இல்லை. இப்ப தட்டிக்கு நல்லவ வேஷம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி, அம்மா அம்மா என்னைய மன்னிச்சிருமா, நான் திருந்திட்டேம்மா, நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, இனிமேல் எந்த தப்புமே பண்ண மாட்டேம்மா, என் அண்ணன் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு நான் நடந்துக்கிறேம்மா, அந்த வீட்டுல ஒரு மூலையில இடம் கொடுத்தா மட்டும் போதுமா, இப்ப சித்தப்பாவும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, இனிமேல் நானும் தாமரை எங்கேம்மா போறது? என் புருஷன் என்னையும் தாமரை விட்டுட்டு ஓடினதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிறதுக்கு இடமும் திங்கிறதுக்கு சோறும் உடுக்கிறதுக்கு உடையும் கொடுத்தது எல்லாமே என் அண்ணன் தானாம்மா. இப்படி என் அண்ணனுக்கு நான் துரோகம் பண்ணது தப்புதாம்மா, என்னைய மன்னிச்சிருமா, அண்ணன்கிட்ட சொல்லுமா, அந்த வீட்டுல ஒரு மூலையில இடம் கொடுத்தா மட்டும் போதுமா, வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் எங்கேம்மா போவேன்? நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா, நான் பண்ணதுக்கு காரணமே சேதுவை தாமரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தாம்மா பண்ணேன். முழுக்க சேது மேல அவ ஆசைப்பட்டுட்டாமா, சேதுவை மறக்க முடியாம அவளும் இருந்தாமா, அதனாலதாம்மா பண்ணேன். என் பக்கத்துல இருக்க நியாயத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருமா, எப்படியாவது சேது தாமரை கழுத்துல தாலி கட்டணும் மட்டும்தான் என் நோக்கமா இருந்துச்சே தவிர வேற எதுவுமே இல்லம்மா, அதனாலதாம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சாவித்திரி அப்பத்தா காலில் விழுந்த கதறவும் அப்பத்தான் பார்த்தா மனசு இறங்கி போய், மோகனா என்ன மோகனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இங்க பாருங்கத்த, மறுபடியும் சாவித்திரிய வீட்டுக்குள்ள நம்பி என்னால விட முடியாதுத்த, கூட நிம்மதியா படுத்திருக்க முடியாது, தலையில தூக்கி கல்ல போட்டுட்டு இந்த சாவித்திரி என்ன வேணாலும் பண்ணும், அதனால எனக்கு சாவித்திரி மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற மனசு இல்லத்த அப்படின்னு சொல்லி மோகனா சொன்னார். ராஜாங்கம் அப்பத்தா கிட்ட சொல்றாரு, ஆத்தா இன்னும் கொஞ்ச நாள்ல தாமரைக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது தட்டிக்கும் சாவித்திரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, சாவித்திரிய நமக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தங்க வைப்போம், ஆனா சாவித்திரி இனிமேல் அந்த வீட்டுக்குள்ள நினைச்சாலும் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி ராஜாங்க பார்த்தா அப்பத்தா கிட்ட சொல்றாரு, இங்க பாரு ஆத்தா, தாமரைக்கு நானே ஒரு நல்ல இடமா பார்த்து நல்ல சீரும் சிறப்புமா பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இங்க பாரு தாமரை, இந்த இடத்திலேயே இந்த நிமிஷத்திலேயே உன் மனசுல இருந்து சேதுவை நீ மொத்தமா அழிச்சிடணும், சேதுவை இந்த நிமிஷமே நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. அப்பதான் பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட தாமரையும் போய் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க மாமா, அம்மா சொன்னதை கேட்டு நானும் புத்தி கெட்டத்தனமா நடந்துகிட்டேன், நானும் கொஞ்சம் யோசிக்காம இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா, இனிமேல் நான் சேது மாமாவை பத்தி தப்பான எந்த எண்ணமும் என் மனசுல இருக்காது மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, சேது மாமா நீங்களே நீ மன்னிச்சிருங்க, தமிழ் நீயே நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை பார்த்தா மொத்தமா நல்லவளா மாதிரி இங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்பதான் ராஜாங்க சொல்றாரு, அத்தா போனா போயிட்டு போகுது, இந்த ஒரு தடவையாவது தாமரையோடைய முகத்துக்காக மறுபடியும் வீட்டுக்குள்ள இவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் பார்த்தா அப்பாடா எப்படியோ இந்த வீட்டுக்குள்ள போயிட்டோமே அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்குங்க. அப்பதான் பார்த்தா சாவித்திரி தாமரை கிட்ட, ஏண்டி இப்படி உண்மையை சொல்லி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், இல்லம்மா அங்கே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, என் கண்ணுக்கு மாமாவே தெரியல, கருப்பண சாமியே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், என்னமோ சொல்லி தொலைகிற, நான் உன்னை என்னடி சொன்னேன், படிப்படியா நான் சொன்னேன் இல்லடி, எந்த உண்மையை சொல்லி தொலைஞ்சிடாதன்னு இப்படி யானை தான் தலையிலேயே மண்ணலி போட்டுக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை நீயே இப்படி கெடுத்துக்கிட்டே போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா தாமரை திட்டிக்கிட்டு இருக்கு.